வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 38. தன்யாவின் பதிலை கேட்டு பொங்கிய வெள்ளமாய் தருணுக்குள் உற்சாகம் பெருகிட்டது. நிஜமாவா என்றான் ஆவலே உருவாக. அவனை லேசாக முறைத்தவள், இல்ல, சும்மா விளையாட்டுக்கு சொன்ன என்று உதட்டை சுழித்து பழிப்பு காண்பித்தாள். ஹே பிளீஸ், இப்படிலாம் நான் கேலி செஞ்சு வாராத. இது போலலாம் என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. அப்பா, அம்மா, கருண் 3 பேருமே அப்படிதான். நீ என்னடானா முதல்ல இருந்தே என்ன சேண்டிக்கிட்டே இருக்க. பழகிட்டா உன் குணம் எனக்கும் கொஞ்சம் புரிஞ்சிடும். பட் எடுத்த உடனே இப்படி செஞ்சா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகி உன்கிட்ட சட்டுன்னு கோவப்பட்டுடுமே வேற. ஐம் ரியலி சாரி என்றான் வருத்தமாக. இல்ல பரவாயில்ல, தப்பு என் மேல இருக்கு. நீங்க என்ன விரும்புறதா சொல்லவும் மகிழ்ச்சியில தலைக்கால் புரியல எனக்கு. அதுவும் நீங்க சாதாரணமா பேசியிருந்தா கூட எப்படி பிஹேவ் பண்ணிருப்பனோ தெரியல. ஆனா என் மனசு நோக்க கூடாதுன்னு நீங்க காட்டின அதீத அக்கறை உங்க மேல எனக்கு உரிமை எடுத்துக்க சொல்ல தோண்டிட்டுச்சு என்றாள் அவளும் தண்ணீரை விளக்கமாக. இட்ஸ் ஓகே, அதுல தப்பேதும் இல்லையே. அப்படியே கண்டினியூ பண்ணு. எனக்கும் அது பிடிச்சுதான் இருக்கு. என்ன ஒண்ணு, முதல் தடவைன்றதுனால கொஞ்சம் பிடிபடல என தடுமாற்றத்துடன் கூறியவன், ஆனா நீ அப்போ இல்ல, உனக்கும் என் மேல ஏற்கனவே விருப்பம் இருந்ததா என்று உளறி கொட்டி விசாரித்தான் தருண். தன் காதலை வெளிப்படுத்தும் முன்னரே அவளும் தன்னை விரும்பி இருக்கிறாள் என்ற எண்ணமே அவனுக்குள் உவகையை தோற்றுவித்தது. லேசாய் கன்னம் சிவந்தவள், முதல்ல அவங்க பேச்ச கேட்டு வீட்டை விட்டு வந்துட்டீங்களேன்னு எனக்கு கோபத்துல உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லதான். அப்புறம் அவங்கள்ட்ட நீங்க காட்டின ஒதுக்கம் உங்க குணத்தை தெளிவுபடுத்த எனக்கு பிடிச்சிடுது. ஆனா என்ன ஒண்ணு, அது காதல் தாங்கிறத அப்ப என்னால சரியா உணர்ந்துக்க முடியல. நீங்க என் வீட்டை விட்டு எப்ப கிளம்பி போனீங்களோ அன்னையில இருந்துதான் என் மனசு பாதிப்பு எனக்கு முழுசுமா தெரிஞ்சது என்றாள் வெளிகளை தாழ்த்தியபடி. தலைகுனிந்து இருந்தவளையே விழுங்கி விடுவது போல் தருண் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்க சட்டென்று நிமிர்ந்தவள், ஆனா பாட்டி அம்மா மேல உள்ள வெறுப்பால என்ன நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சு என் உணர்வுகளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருந்தனா என்றாள் தன்யா மெதுவாக. ஏய் சச்ச, அப்படிலாம் எதுவும் இல்ல. உண்மையே சொல்லணும்னா உன்னை அந்த குடும்பத்து பொண்ணாவே என்னால நினைச்சு பார்க்க முடியல. நீ எங்க வீட்டு பொண்ணு, உன்னை அங்க விட்டு வைக்க கூடாதுன்னு ஒரு உந்துதல் பார்த்த நிமிஷத்திலேயே எனக்குள்ள தோண்டிடுச்சு. அதுவும் இல்லாம நீ அம்மாவோட சாயல்ல இருக்குது, அவங்களோட நல்ல குணங்கள் எல்லாத்தையுமே உன்கிட்ட வச்சிருக்குது. அந்த மாதிரி ஒன்னொன்னும் பிடிச்சிருந்தது. கூடவே அம்மாவை விட உன்கிட்ட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருந்ததுதான் என்ன ரொம்ப கவர்ந்து இழுத்ததே. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அம்மா யாரையும் சட்டுன்னு இப்படி கலாய்க்க மாட்டாங்க. கருணா மட்டும்தான் தன் பையன்ற உரிமையில அப்பப்ப சீண்டுவாங்க என்று பேச்சோடு பேச்சாக அவளை கிண்டல் செய்தான். ஏன், நான் கூட தான் இதுவரை யாரையும் இப்படி சீண்டதே இல்ல. உங்கள்கிட்ட மட்டும்தான் ஒருவித உரிமையில என்று ரோஷமாக ஆரம்பித்தவள் மெலிதாக இழுத்தபடி தயக்கத்துடன் நிறுத்தினாள். அவளிடம் கேலியாய் புருவம் உயர்த்தியவன், உரிமையில? என்ன உரிமையில என்று வேண்டுமென்றே அப்பாவியாக வினவினான். சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரியே சந்தேகம் கேட்காதீங்க. கேட்டா நான் பதில் சொல்ல மாட்டேன் என்று அலட்சியமாக தோள்களை குலுக்கினாள் தன்யா. ஆஹா, ஆனா நீ பதில் சொல்ற வர இந்த வண்டி இங்கிருந்து நகராதே என்று கேலியாய் மிரட்டினான் தருண். என்ன என்று நொடிக்கும் குறைவாக அதிர்ந்து நிமிர்ந்தவள், இல்ல, நீங்க அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டீங்க என இலகுவாக இருக்கையில் சாய்ந்தாள். என்ன, என் மேல அவ்வளவு நம்பிக்கையா என்றான் விழிகளில் ஆச்சரியப்படற. ஆமா, உங்க மேலங்கிறத விட சிந்து அத்தியோட வளர்ப்பு மேல எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கு என்று அவன் விழிகளை நேருக்கு நேர் புன்னகையுடன் நோக்கினாள் தன்யா. அவளின் துணிவு அவனுக்குள் மகிழ்ச்சியை தோற்றுவிக்க மெய்மறந்து ஆவலுடன் அவளுடைய முகத்தில் பார்வை பதித்திருந்தாள் தருண். கண் சிமிட்டமும் மறந்து தன்னை நோக்குபவனின் பார்வையில் மெல்ல கூச்சம் கொண்டவள் குறுக்கே கரங்களை கொண்டு வந்து அவன் பார்வையை மறைக்கும் நேரம் தருணின் அலைபேசி அலறியது. அச்சோ, அம்மாவாதான் இருக்கும். நீ அழுதுகிட்டே போகவும் போய் முதல்ல அவளை சமாதானப்படுத்துறான்னு அம்மா என்ன ரொம்பவும் திட்டி அனுப்புனாங்க. உன்கிட்ட பேசிட்டு இருந்ததுல உன்னை என்னோட கூட்டிட்டு வந்துட்டேன்ற தகவலையே அவங்க கிட்ட சொல்லவே மறந்துட்டேன் என்று நெற்றியை தட்டியபடி வேகமாக பாக்கெட்டில் இருந்து அலைபேசியை கையில் எடுத்தான். ஹை, அப்போ நீங்க என்கிட்ட ஏதாவது சண்டை போட்டீங்கன்னா உங்களை நல்லா அத்தை கிட்ட மாட்டி விட்டு நான் அதுல குளிர்காயலாம் போல இருக்கே என்று சிந்திக்கும் பாவனையில் மகிழ்ந்தவளை ஓர வழியில் முறைத்தபடி ஹலோ என்றான் தருண். தருண்,
தன்யா கிட்ட பேசிட்டியா? அவ எங்க? உன் கூட தானே இருக்கா? அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாரு. நாங்க 2 பேரும் பார்வதி பாட்டி கிட்ட பேசி நல்ல நாள் பார்த்துட்டோம் என் அவனிடம் கடகடவென்ற விவரங்களை தெரிவித்தவள், சரி இப்போ நீ சொல்லு, தனியாவை எப்படி கூட்டிட்டு வரலாம் என்ற விவரம் கேட்டாள். ஒரு நிமிஷமா, ஸ்பீக்கர்ல போடுற. இங்க தன்யாவும் பக்கத்துல இருக்கிறதுனால பேசி தெளிவா முடிவெடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நீங்களும் ஆன் பண்ணுங்க, அப்பாவோட சேர்ந்து பேசலாம் என்றான். சொல்லு தருண், தேதி குறிச்சாச்சு. அடுத்து உன் திட்டம் என்ன என்று வினவினான் சித்து. அப்பா, நாம யாரும் முறைப்படி போய் பொண்ணு கேட்டா அவங்க நிச்சயமா ஒத்துக்க மாட்டாங்க. தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை தான் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம இவளையும் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. அதனால இவள்கிட்ட வீட்டுல எல்லாரும் இருக்கிற நேரமா பார்த்து கிளம்பி தயாரா இருக்க மாதிரி சொல்லிட்டு நான் மட்டும் அவங்க வீட்டுக்கு போய் இவளை அதட்டி கூட்டிட்டு வர மாதிரி சீன் கிரியேட் பண்ணிடலாம். அப்பதான் எதிர்காலத்துல வெளியாட்கள் கிட்ட தனியாவை குறிச்சு எதுவும் கேவலமா பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை நான் தான் இவளை மிரட்டி கூட்டிட்டு வந்தது போல தோற்றம் உருவாகிடும். பிளான் ஓகே தானப்பா என்று தந்தையிடம் விவரித்து அபிப்பிராயம் கேட்டான் தருண். ஓகேவா நான் கேக்குற? அடே மகனே, என் அப்பாவி பிள்ளையாடா நீ? காதல் வந்ததும் ஹாலிவுட் லெவலுக்கு யோசிக்கிறடா. என்னமா பிளான் போடுற? சான்ஸே இல்ல போ. இந்த இடத்துல உன் தம்பி இல்லாம போயிட்டானே என்று சித்து கலாய்க்க, அப்பா என சினுங்கினான் தருண். சும்மா இருங்க, மருமக பக்கத்துல இருக்கும்போது இப்படிதான் மகனை கேலி பேசுவாங்களா என்று சித்துவை அதட்டினாள் சிந்து. கவித்துவமாய் தெரிந்த அவர்களின் உறவு பிணைப்பை ரசனையுடன் கவனித்துக் கொண்டிருந்தாள் தன்யா. ஓ சாரி, மறந்தே போயிட்டேன் பாரு. ஹாய்மா, எப்படி இருக்க? என் பையன் என்ன சொல்றான் என சித்து அவளிடம் நலம் விசாரிக்க, அவன் உரிமை கண்டு மகிழ்ந்தவள், நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க என்று தானும் பதிலுக்கு நலம் விசாரித்தாள். அன்பான மனைவியும் அருமையான பிள்ளைகள் இருக்கும்போது எனக்கு என்ன குறை? ஆல்வேஸ் ஃபைன். உன்னை பத்தி கேள்விப்பட்டதுல இருந்ததான் ஒரே ஒரு குறை எனக்கு என்று மேலே தொடராமல் நிறுத்தினான். அதை கேட்டதும் லேசாக துணுக்குற்றவள் தருணை கவலையோடு ஏறிட்டாள். மறுப்பாய் தலையசைத்து அடுத்த கவனிக்குமாறு கஞ்சாடை செய்தான் அவன். உன்னை எப்ப நேர்ல பாப்போம், நம்ம வீட்டு பொண்ணா உரிமையோட எப்ப நம்முடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவோன்னு இருக்கு என்றவன் முடிக்க அவர்கள் அன்பை எண்ணி அவளுக்கு கண்கள் பணித்தது. அவள் கரம் பற்றி ஆதரவாய் அழுத்திய தருண், அப்பா, உங்க மருமக அம்மாவை போல ஜாடையில மட்டும் இல்ல, ஒரு சில நேரம் உணர்ச்சி வசப்படும் பொழுதும் அப்படிதான் அவங்கள போலவே அப்பப்ப பைப்ப திறந்துடுறா என்று கூறி சிரித்தான். தன்யா இதழ் கடித்து நீரை உள்ளுக்குள் இழுக்க, சரி விடு, ஏற்கனவே போட்டிருக்க பிளான்ல தன்யாவை சேர்த்து விடலாம். பேர பிள்ளைகளோட உன் அம்மா உதவாங்கும் போது இலவச இனிப்பா இவளையும் அவங்கள்ட்ட மாட்டி விட்டுடலாம் என்று உரக்க நகைத்தான் சித்து. பேர பிள்ளைகள் எனவும் இருவரிடமும் சின்ன தயக்கம் ஏற்பட, ஏன் செய்ய மாட்டீங்க, நினப்புதான். பிள்ளைங்க முதல்ல பிறக்கட்டும், உங்களை உதைக்க நாங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறோம் என்று சிந்து கிண்டல் செய்தாள். சரி ஓகேப்பா, பேசி முடிச்சுட்டு 2 பேரும் நேரமா வீட்டுக்கு திரும்பிடுங்க என்று சிரித்த வண்ணம் இணைப்பை துண்டித்தான் சித்து. அதுவரை நிலவிய அமைதியை கலைத்த தன்யா, ரியலி ஐம் சோ லக்கி. உங்க வீட்டுக்கு வர நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையில நீங்க எல்லாரும் எவ்வளவு அன்பா அந்யோன்யமா ஒருத்தர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க என்று வியந்தாள். இதுக்கெல்லாம் முழு முதற் காரணம் என் அப்பாதான். அவர்தான் எங்க குடும்பத்தோட ஆணிவேர். அவர் இல்லாத வாழ்க்கைய எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த பரந்த உலகத்துல எண்ணிலடங்கா மனிதர்கள் எத்தனையோ பேர் சுத்தி இருந்தோ தனித்தீவா யாருடைய ஆதரவும் இல்லாம நத்தையா எங்களுக்குள்ள ஒடுங்கி போய் ஒதுங்கி இருந்தேங்கள உரிய அங்கீகாரம் கொடுத்து சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல உட்கார வச்சவரே அவர்தான். அவரை மாதிரி சிறந்த மனிதரை இதுவரை நான் பார்த்ததே இல்ல. ஐ லவ் ஹிம் சோ மச் என்றவனின் நினைவுகள் அங்கே இல்லை என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்தது. முகம் அறிந்திராத சித்துவை எண்ணி மனதிற்குள் மெச்சியவள், உண்மைதா, நான் பார்த்ததில்லைனாலும் அவரை குறிச்சு நீங்க பேசுறப்போ உங்க கண்கள்ல வெளிப்படுற அதீத நேசமே அவரோட உயர்ந்த குணத்தை எனக்கு நல்லா உணர்த்தது. உங்க மொபைல்ல குடும்ப புகைப்படம் எதுவும் வச்சிருக்கீங்களா என்று ஆர்வமாக வினவினாள் தன்யா. ஓ, கேலரியில முக்கால்வாசி அதான் இருக்கும் என்ற ஆசையுடன் அவளுக்கு அதை காண்பிக்க ஆரம்பித்தான் தருண். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.